ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. நானாக இழுத்து போட்டு செஞ்சது தாங்க இதெல்லாம். நம்ம வந்து மளிகை ஜாமான் கொட்டி வச்சுக்கிற அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் கழுவி கிச்சன் ஒர்க்கு தான் பார்த்தோம். இன்றைக்கி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணேன். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு இந்த உட்டன் ராக்கில் தான் வந்து நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். பெரிய ஷெல்ஃப் ஆகிடுச்சு. கிச்சன் பக்கத்துலலாம் கொஞ்சம் தள்ளி இருக்குது. கிச்சன் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால பக்கத்துலேயே வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உட்டன் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருந்தோம், செல்ஃபு. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெகின் வாங்கின பாக்ஸு தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1/2 kg பிடிக்கும். ஸோ அதனால் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து சுடுதண்ணி போட்டிருந்தேன், ஜீரக தண்ணி. டீ குடிக்கவே இல்லை காலையில், மீதி வச்சாச்சு, அப்படியே இருந்துச்சு. நம்ம கிச்சன் ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி மொட்டைக்கேன்னு தான் இருந்துச்சு. இது வந்து பர்னர் க்ளீன் பண்ணேன். நான் வந்து சோப்புத்தூள் போட்டு எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்து தான் தேய்ச்சேன். சின்ன பர்னர் அவ்வளோவுக்கு போகலை, பெரிய பர்னர் போயிடுச்சு. மற்ற ஒர்க் இதெல்லாம் சொல்கிற மாதிரி, யூடியூபர்லாம் சொல்கிற மாதிரி பித்தளை மாதிரி மின்னும் அப்படின்லாம் நான் சொல்லலைங்க. ஒருவேளை எனக்கு தேய்க்க தெரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளோ தான் இருந்துச்சு, இப்படி தான் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவி காய வச்சாச்சு. ஓரெல்லாம் எல்லாம் கழுவி காய வச்சு அடுக்கி வச்சுட்டு பார்த்தா, அம்மா அடியோ இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இதுலேயும் நம்ம என்ன கொட்டி வச்சுருந்தோம் அப்படின்னு எனக்கே கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு துணிமணிலாம் துவைச்சி காய போட்டு அந்த இடத்தையே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி தாங்க நான் இடத்த க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். போன வாட்டி பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ நம்ம செடியில் ஃபஸ்ட் டைம் பூத்துருந்தது. வடக்கு நோக்கி பூத்துருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெற்காம நோக்கி பூத்துருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது 2வது பூ. ரொம்ப நாள் ஆசையில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து மதியமாக லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டேங்க. லஞ்ச் வீடியோ வந்து ஷார்ட்டில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு குளிச்சு வச்சுட்டு வந்துட்டு டீ வச்சு குடித்தாச்சு. டீ வச்சு நான் பாப்பா 2 பேருமே குடிச்சிட்டு நம்ம மற்ற வேலைலாம் ஆரம்பிக்கணும் இல்லையா, அதாவது போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்குக்கு வந்துட்டேன். ஸோ டீயை வச்சு குடித்தாச்சு. 6 மணி இருக்குங்க டீ வச்சு குடிக்கும்போது. டீ குடிச்சிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். என்னடா அடுத்த வேலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து தொடச்சி கிடச்சி அதில் என்னென்ன கொட்டணுமோ அதெல்லாம் கொட்டி எடுத்து வைக்கிறது தான் அந்த வேலை. எனக்கு பரபரப்பாக தாங்க இருந்துச்சு. ஸோ ஆனால் நேற்று மாதிரி எல்லா நாளுமே அமைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம். எனக்கு பெருசாக இப்போ வேலை ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா தாங்க இருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு முடியாதனால ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்துச்சு. சரி உட்காந்துருந்தால் ரொம்ப அப்செட் ஆகி நம்மளே வந்து உடம்பு முடியாதவங்க மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவோமேன்னு சொல்லி நான் இதெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சேன். கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருந்துச்சு. இடையில இந்த சண்டை போட்ட கோழி ஒன்று கத்திக்கிட்டு இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் தொடச்சி கிடச்சி க்ளீன் பண்ணி நான் எல்லாத்தையும் அதில் கொட்டி எடுத்து வச்சிட்டேன். கீழே வைக்கும்போது பார்த்தா நிறைய பாக்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, இவ்வளோக்கு நம்ம ஜாமான் வச்சுருக்கோமா வச்சில்லையா அப்படின்லாம். ஆனால் ஓரளவு வந்து என்கிட்ட இருந்ததெல்லாம் கரெக்டாக தாங்க இருந்துச்சு. எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டி மூடிக்கிட்டி நான் அதில் வச்சுட்டேன். வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம். ஆனால் அப்பப்போ வந்து காலியாகிறத நீங்கள் வந்து கழுவிட்டு திரும்ப வந்து கொட்டி வைங்க. அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் வந்து தீபாவளி போது உடம்பு முடியாமல் இருந்தேன். அதனால் தீபாவளிக்கு எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியூ இயர் வரும்போது கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பொங்கலுக்கும் பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு டல்லாகவே ஆகிடுச்சு. அதனால் வந்து பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல. இப்போ தான் சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கிச்சன். கடைசியாக நம்ம கிச்சன் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நான் காட்டிடுறேன். இதை மட்டும் காட்டலை. கிச்சனில் இன்னும் நிறையா இருக்குதுங்க காட்ட வேண்டியது. ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சது இப்போ வந்து கிளினிக் ஒர்க்கு தான். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா மசாலாலாம் வந்து நான் வந்து கேரி பேக்கில் தான் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் அடுத்தது அதில் கொட்டிட்டேன். அடுக்கி வைக்கிறது வந்து ஸ்டாண்டு வந்து மேலே வந்து தான் அடுக்கணும். ஆணி அடித்து மேலே வந்து மாட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அவங்க இன்னும் வந்தாங்க அப்படின்னா செவுத்தில் வந்து அந்த ரேக் அடிச்சிடலாம். கூடவே பாப்பா வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து அது என்ன சொன்னாங்க, ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வருது இல்லையா, அதுக்கு வந்து பேச்சு போட்டியில் சேர்ந்துருக்காங்களாட்டும். அதுக்கு பேசணும்னு சொல்லி அம்மான்னு கூட வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
நான் இந்த பாக்ஸ் வந்து மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். 12 பீஸ் இருந்துச்சு. ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அதோட லிங்க்கெல்லாம் என்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தால் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி விடுறேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் குட்டி பாக்ஸு கூட வாங்கியிருந்தேன். அது 10 பீஸ் இருந்துச்சு. 2 வந்து நான் மேம்கிட்ட கொடுத்துட்டேன். மீதி 8 பாக்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே வந்து குவாலிட்டி வைஸாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி வாங்கின பழைய பாக்ஸு தான் இது. இதில் வந்துட்டு பருப்பு கொட்டி வைக்கலாம். இது 1 கேஜி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பருப்பு கொட்டி வச்சாச்சுங்க. நீங்கள்லாம் எப்பப்போ வந்து ரீக்ளினிக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், அதே மாதிரியே பண்ணுறேன். இப்படி தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவு நம்ம லைஃப் வந்து நேற்று இப்படி தான் போச்சு, நம்ம டே வந்து இப்படி தான் போச்சு. தெரியல வேறு என்ன பேசுகிறது அப்படின்னு எனக்கு சரியாகவே தெரியல. நான் சொன்ன இந்த குட்டி குட்டி பாக்ஸ் வந்து இது தாங்க. இதில் வந்து அந்த மாதிரி மசாலா பிரித்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து எப்படி சொல்லட்டும் தெரியல, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, இடையில இடையில ஏதாவது காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு இந்த பாக்ஸு. இதுக்கு வந்து ஸ்பூன் ஒன்று நான் காட்டலை, அதை மங்களில் வாங்கியிருந்தோம் நாங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு குட்டி குட்டி ஸ்பூன் தான். எப்படி சொல்ல, ஒரு சம்திங் 2 ரூபா போல் இருக்குது, 2 ரூபாயோ 3 ரூபாயோ போல் இருக்குது. அந்த மாதிரி ஸ்பூன் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டயர்டுங்க. நேற்று ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு. ஏன்னா உடம்பு முடியாதோட அந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ டயர்டாகிடுச்சு. நானும் மனசை தேர்த்திக்கிட்டேன், ஓகே நம்ம இழுத்து போட்டு செய்யணும்னு நினச்ச வேலை தானே, அதனால் நம்ம தான் செஞ்சாகணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் நம்மளே. நம்ம கடமை அப்படிங்கிறது வேறு, சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் கடமைக்காக செய்யலை நேற்று, என்னோடய சோம்பேறித்தனத்தை குறைக்கிறதுக்காக நேற்று செஞ்சேன். அதனால் இது நம்மளோட இது தான், அதனால் நம்ம தான் பார்த்து செய்யணும். 2வது இது எப்போ செஞ்சாலும் நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள், இந்த பெருங்காயம்லாம் வந்து பெருங்காய டப்பாவில் வைக்கிறத விட மொத்தமாக ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் சின்ன சின்ன இதெல்லாம் கூட விடுறது கிடையாது. இந்த ஆயில் கேன் பார்த்திங்க அப்படின்னா நாள் வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே இருக்குது. 1000 ml அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டிருந்தாங்க. பட் அதில் வந்து 900 ml தான் போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் ஆயில் இருந்து ஊற்றினேன். அதை ஊற்றுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என்னால் ஆயில் ஊற்ற முடியல. கண்டிப்பாக இது 1 கேஜி பிடிக்கும். 1 கேஜி இல்லை அப்படின்னு சொன்னாலும் சம்திங் 1 கேஜிக்கு வந்து ஒரு 100-150 ml வந்து இதாக தான் இருக்கும், அப்படி கூட பிடிக்கலாம். பட் ஆனால் வந்து ரொம்ப கம்மியாலாம் பிடிக்கும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு கேன் வந்து எம்டியாக இருக்கும். அந்த கேனில் வந்து நான் நைட்டு ஆயில் வாங்கி ஊற்றிட்டேன். பட் அதை வந்து என்னால் வீடியோவாக ஷூட் பண்ண முடியல, கொஞ்சம் பரபரப்பாக பார்த்துட்டு இருந்ததுனால. பட் நான் சொன்ன மாதிரி நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட கேப் அதை விட சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அதிகமாக நான் வந்து ஆன்லைனில் இப்போலாம் எதுவுமே வாங்கிறது கிடையாது. கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் பிடிச்சிடுச்சு அப்படின்னா வாங்காமல் விடவே மாட்டேங்க. இது ரொம்ப பிடிச்சி போச்சு, சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருந்த இந்த அது என்ன சொல்லுவாங்க, பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் அதாவது ஒரு பாக்ஸில் வச்சு எல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். என்னடா ஆயில் கேனை வந்து குட்டியாக ஒரு அட்டை பெட்டிக்குள்ளே வச்சுருக்காளேன்னு நினைக்காதீங்க. நான் அதுக்கான ஒரு ட்ராடி அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ட்ரே மாதிரி அது வந்து இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தால் அடுத்து கண்டிப்பாக அதில் வைக்கும் போது எது எங்கே வைக்கிறேன், எப்படி பண்ணியிருக்கேன் என்னோடய கிச்சன் அப்படிங்கிறத திரும்ப வேணால் ஒரு வீடியோவாக கிச்சன் டூர் வீடியோ மாதிரி போட்டு காட்டலாம். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கிளீனிக் ஒர்க் வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப லென்த்தியாக போகுதா, அதனால் என்ன பேசுகிறது ஏது பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியல. கடைசியாக ஓரளவு நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம மேலே அடிச்சிட்டோன்னா கீழே நமக்கு நிறைய ஃபேஸ் கிடைக்கும். அதில் வந்து ஆயில், இதில் உப்பு, இது வந்து ஜாடி வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக சொல்லலாம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. கீழே விழுந்து அந்த மூடி உடஞ்சிருச்சு, அதை ஒட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குட்டியாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா
குங்குமப்பூ டப்பா, அது வந்து எங்கள் அப்பா கொண்டுட்டு வந்திருந்தாங்க, அதனால் அதை வச்சுருக்கேன். இப்போ காட்டின ஆயில் வந்து ஆலிவ் ஆயிலு, அது ஒரு 4 வருஷம் ஆகுது என்னோடய தங்கச்சி வீட்டுக்கார் கொடுத்து. அதையும் சென்டிமெண்ட்டாக உடைக்காம பத்திரமா வச்சுருக்கேன். மற்றபடி இதில் இருக்கிறது எல்லாமே மீஷோவில் வாங்கின டப்பா தான். கீழே இருக்கிறது வந்து சின்ன சின்னதாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தேவைக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் இது ரெண்டுமே எம்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதில் சுண்டல் கொட்டி வைக்கணும். இப்படி தான் நம்ம கிச்சன் இருந்துச்சு. பின்னாடி ஒரு வாசல், முன்னாடி ஒரு வாசல், இப்படி சூப்பராகவே இருக்கும். நான் வந்து ஒரு நாளைக்கு கிச்சன் டூர் காட்டுறேன். இதை வந்து ஒரு நாளைக்கு டூர் போடுறேன். இதில் என்னென்னு வச்சுருக்கேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.